வணக்கம் நண்பர்களே. இன்று நாம விசேஷமான ஒரு பண்டிகையை பற்றி தான் பேச போறோம். அதாங்க நம்ம தீபாவளி. தீபாவளி முதல்ல இந்து மதத்தின் முக்கிய பண்டிகையாக இருந்தாலும் இன்று இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல மதத்தினராலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஒரு பண்டிகையாக மாறியுள்ளது. தீபாவளி பண்டிகை பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவின் பல பகுதிகளில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. பாரம்பரிய சாஸ்திரங்களின்படி தீபாவளி 5 நாட்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தனித்தனி முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது தீபாவளி கொண்டாடப்படும் அந்த 5 நாட்கள் எவை என்பதையும் ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவம் பற்றியும் நாம் விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். தீபாவளி கொண்டாட்டத்தின் முதல் நாள் தன்தெரஸ் அல்லது வாஸ்தரசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் நம் வாழ்க்கையில் செல்வம், நலம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கான ஆரம்ப நாள். இந்நாள் என்பது தீபாவளி பண்டிகை ஆரம்பத்திற்கு முன்னதாக நம் வீட்டு செல்வமும் நலனும் வளர வாய்ப்பு தரும் நாள் என கருதப்படுகிறது. இதில் மக்கள் புதிய பாத்திரங்கள் வாங்குவது ஒரு பழமையான மரபாகும். அது வெறும் பொருட்களை வாங்குவது மட்டுமல்ல, அதுவே வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் நல்ல அடையாளமாக நம்பப்படுகிறது. மேலும் தங்கம், வெள்ளி போன்ற பண பொருட்களையும் வாங்குவார்கள். இதனால் வீட்டிலும் குடும்பத்திலும் நலமும் செழிப்பும் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஆயுர்வேதம் மற்றும் மருத்துவ துறையிலும் இந்நாள் முக்கியத்துவம் பெறுகிறது. நலம், ஆரோக்கியம் இரண்டும் வாழ்வில் நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் அடிப்படை. அதனால்தான் இந்த நாளில் உடல் மற்றும் மன நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இந்நாளில் மாந்திரிக சக்தி காரணமாக வீட்டில் வளம், நலம், ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதனால் நம் வாழ்வுக்கு நல்ல துவக்கம் கொடுக்கக்கூடிய இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். தீபாவளி கொண்டாட்டத்தின் 2வது நாள் நரக சதுர்தசி. இந்த நாளில் நாம் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை வென்றதை நினைவு கூறுகிறோம். நரகாசுரன் தீமை மற்றும் பயங்கரத்தின் வடிவமாகும். அவரை தோற்கடித்து நம் வாழ்க்கையில் ஒளியும் நன்மையும் கொண்டு வந்த கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவிக்கவே இந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் தான் நாம் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் எடுத்து புதிய ஆடைகளை அணிந்து வீட்டில் தீபங்களை ஏற்றி வழிபடுகிறோம். இந்தியாவில் பெரும்பாலும் தென்னிந்தியா, அதாங்க நம்ம தமிழ்நாடு, கேரளா சைட்லலாம் இந்த நாள் தான் தீபாவளியின் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. தீபாவளியின் 3ஆம் நாள் மிகவும் சிறப்பானதும் முக்கியமானதுமான மகாலட்சுமி பூஜை. இந்த நாளில்தான் செல்வ வளத்தின் தெய்வமான மகாலட்சுமி தேவியை நாம் பக்தியுடன் வழிபடுகிறோம். இந்த நாளில் வீடுகளும் கடைகளும் வண்ண வண்ண விளக்குகளால் பிரகாசமாக அலங்கரிக்கப்படுகின்றன. மலர்களாலும் கோலங்களாலும் அழகுபடுத்தப்படுகின்றன. வணிகர்கள் இந்த நாளை புதிய தொடக்கமாக கருதி புதிய கணக்கு புத்தகங்களை தொடங்கி அவர்களது தொழிலில் நலமும் வளர்ச்சியும் வர பிரார்த்திக்கிறார்கள். இந்த நாள் வெற்றி, செல்வம் மற்றும் குடும்ப ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். அதனால் இந்த நாளை ஒளியுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். வட இந்தியாவில் இந்த 3ஆம் நாள் தான் தீபாவளி நாளாக கொண்டாடப்படுகிறது. 4ஆம் நாள் கோவர்த்தன் பூஜை. அன்னக்கூட் திருவிழாவும் இந்த 4ஆம் நாள் தான் நடைபெறும். தீபாவளியின் 4ஆம் நாளில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி தனது பக்தர்களை பெரும் புயலில் இருந்து காப்பாற்றிய நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நிகழ்வை மரியாதைப்படுத்தும் வகையில் வட இந்தியாவில் இந்த நாளில் அன்னக்கூட் எனப்படும் உணவின் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அன்னக்கூட் என்றால் உணவுகளின் மலை. அன்னம் என்பது உணவு, கூட் என்றால் குவியல். இந்த நாளில் வட இந்தியாவில் வெவ்வேறு வகையான சுவையான உணவுகள், அதாவது 56 வகை பிரசாதங்கள் முதல் நூற்றுக்கணக்கான வகைகள் வரை தயார் செய்து கோவர்த்தன மலை வடிவில் வைக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த உணவு படையல் பக்தி, நன்றி உணர்வு மற்றும் பகிர்ந்து உண்ணும் உணர்வை வெளிப்படுத்துகிறது. தென்னிந்தியாவில் இந்த நாளில் மகாபலி மன்னனை நினைவு கூறும் பலி படிப்பு என்ற பாரம்பரிய வழிபாடு நடைபெறுகிறது. இந்த வழிபாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டு வாசலில் சிறிய உணவு படையல்களை வைத்து பக்தி, தியாகம் மற்றும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றனர்.
இந்த நாள் நமக்கு மற்றவர்கள் நலனுக்காக வாழும் எண்ணத்தை சொல்லிக் கொடுத்தும் இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையேயான ஒற்றுமையை நினைவூட்டும் ஒரு அருமையான நாளாகும். தீபாவளியின் 5ஆம் நாள் பயதூஜ் யமத் விதியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5ஆம் நாளில் சகோதரர் சகோதரி பாசத்தை கொண்டாடும் ஒரு உணர்வு பூர்வமான நாளாகும். இந்த நாளில் சகோதரிகள் தங்கள் அண்ணனுக்கோ அல்லது தம்பிக்கோ தீபம் ஏற்றி அவரின் நீண்ட ஆயுள், நலம் மற்றும் நலத்திற்காக பிரார்த்திக்கிறார்கள். இந்த நாள் பாசத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கும் ஒரு புனித நாளாகும். அதே சமயம் இந்த நாளில் பூஜை செய்தால் ராகு, கேது போன்ற கிரக தோஷங்களும் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதன் மூலம் குடும்ப உறவுகளின் அன்பும் ஆன்மீக நம்பிக்கையின் முக்கியத்துவமும் இந்த நாளில் வெளிப்படுகின்றன. அதனால்தான் தீபாவளி என்பது வெறும் ஒரு நாள் மட்டும் கொண்டாடும் பண்டிகை அல்ல. இது நம் வாழ்க்கையின் பல முக்கியமான அம்சங்களை ஒளியாக கொண்டு வரும் ஒரு புனித காலமாகும். செல்வம், சுத்தம், தீமையை வெல்லும் சக்தி, அன்பு மற்றும் ஆன்மீக வழிபாடு ஆகிய அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்டும். இந்த பண்டிகையின் அர்த்தம் நமக்குள் ஒளியாக வெளிப்பட்டு நம் மனதிலும் வாழ்விலும் எப்போதும் பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி நமக்குள் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உருவாக்கி நம் வாழ்வை வளமாக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒளியும் அமைதியும் செழிப்பும் நிரம்பட்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.